இந்நன்னெறியிலே நம்மளை இட்டு சென்ற குருநாதர் ஐயாவுடைய திருவடிகளையும் ஐயா அம்மாவுடைய திருவடிகளையும் திசை நோக்கி தொழுது வணங்கி, இன்று எம்பிரான் காரிநாயனாருடைய திருநட்சத்திரம். சற்று முன்னர் அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் முடிந்து அவருடைய திருநட்சத்திரமாக கொண்டாடப்படுகின்ற மாசி மாதம் பூராடம் நட்சத்திரத்தில் அவருடைய அபிஷேகம், அவருடைய திருநட்சத்திரம் அபிஷேக ஆராதனைகள் முடிந்து உள்வலமாக பெருமானை அனைவரும் சேர்ந்து கொண்டாடப்பட்ட நிலையில் அவருடைய திருவரலாற்றை நமக்கு எம்பிரான் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் திருத்தொண்டர் புராணம் விரி என்னும் பெரிய புராணத்தில் அருளியபடி பாராயணம் செய்ய குருவருளும் திருவருளும் கூட்டியுள்ளமையால் நாம் எல்லாம் நன்றி கடப்பாடு உடையோம் பெருமானுடைய திருவடிக்கு. இதில் கலந்து கொண்ட அன்பர்களுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்கி, எம்பிரான் காரிநாயனார் கரைகண்ட சருக்கத்தில் இரண்டாவதாக தோன்றுகின்ற நாயனார் எம்பிரான் காரிநாயனார். கரைகண்ட சருக்கத்தில் 9வது சருக்கம் கரைகண்ட சருக்கம். அதில் 2வது நாயன்மாராக நமக்கு காரிநாயனார் வருகிறார். இதில் முதல் நாயனாராக எம்பிரான் கணம்புள்ள நாயனாருடைய புராணத்தை முடித்து காட்டி காரிநாயனாருடைய புராணத்தை தோற்றுவாய் செய்யும் பொழுது பெருமானார் நமக்கு அருளியவாறு, மூரியார் கலி உலகின் முடியிட்ட திருவிளக்கு பேரியாறு அணிந்தார்க்கு எரித்தார்க்கும் தம் கடல்வேணி வேரியார் மலர்ச்சோலை விலங்கு திருக்கடவூரில் காரியார் தாம் செய்த திருத்தொண்டு கட்டு உரைப்பாம் என்பது சேக்கிழார் சாமிகளுடைய திருவாக்கு. கணம்புள்ள நாயனாருடைய புராணத்தை முடித்து காட்டி காரிநாயனாருடைய புராணத்தை தோற்றுவாய் செய்கிறார். அதில் சொல்லும் பொழுது, முறியார் கலி உலகின் முடியிட்ட திருவிளக்கு பேரியாறு அணிந்தார். பேரியாறு அப்படின்னா பெரிய கங்கையாறு. பெரிய கங்கையாற்றை அணிந்த பெருமானாராகிய சிவனார்க்கு, அதாவது மூரியார் கலி உலகில், மூரி அப்படின்னா வலிமையான அப்படின்னு அர்த்தம். அப்படி பெரிய கடல் சூழ்ந்த வலிமையான இந்த கடல் சூழ்ந்த உலகில் தமது முடியினையே பெருமானார் திருமுன்பு விளக்காக இட்ட பேரியாறு அணிந்தார்க்கு, கங்கையாற்றை அணிந்தார்க்கு எரித்தார்த்தம் கடல்பேடி. அப்படி அந்த கணம்புள்ள நாயனாருடைய பொன்னார் திருவடிகளை தம்முடைய சென்னி மேல் சுமத்தி மனதிலும் செம்மியிலும் சுமந்து அவருடைய அருளை பெற்று அதன் கொண்டு அவர் துணையாலே வேரியார் மலர்ச்சோலை விலங்கு திருக்கடவூர். வேரி அப்படின்னா நல்ல மனமுடைய, மனம் பொருந்திய அப்படின்னு அர்த்தம். அப்படி வேரியார், வேரி அப்படின்னா இன்னொரு பொருள் தேன்னு அர்த்தம். அப்படி தேன் பொருந்திய மலர்கள் உடைய சோலைகளை உடைய சூழ்ந்து விலங்கு கொண்ட திருக்கடவூர் அவதாரம் செய்த காரியார் தாம் செய்த திருத்தொண்டு கட்டுரைப்பார். காரியார் என்கிறது நாயனாருடைய பெயர். அப்படி தேன் பொருந்திய மலர்கள் நிறைந்த தோலைகள் சூழ்ந்து விளங்கும் திருக்கடவூரில் அவதாரம் செய்த காரிநாயனாருடைய செய்த திருத்தொண்டினை இனிமேல் சொல்லுவாம் அப்படின்னு எம்பிரான் நமக்கு தெய்வ சேக்கிழார் சாமிகள் நமக்கு புராணத்தை தோற்றுவாய் செய்கிறார். அப்படி சொல்லி எம்பிரான் காரிநாயனாருடைய புராணத்தை நமக்கு எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்தவாறு, கரைகண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் என்பது திருத்தொண்ட தொகையில் நமக்கு அருளி செய்யப்பட்டது. காரி என்பது அவருடைய திருநாமத்தை குறிக்கும். அதில் என்ன சொல்கிறார்? காரி அப்படின்னா 2 பொருள் நமக்கு காட்டுறாங்க பெரியவங்க. காரி அப்படின்னா கருமை, கருமை நிறம் அப்படின்னு அர்த்தம். பெருமானுடைய அந்த ஆலகால விஷத்தை நஞ்சை அருந்தியதனால அவருடைய கண்டம் கருமையாக உள்ளது. அப்படி காரி என்பது பெருமானுடைய திருப்பெயர். இன்னொன்று காரி அப்படின்னா மேகத்தை குறிக்கும். அப்படி மேகம் போன்று
அதாவது எப்படி மேகத்தில் இருந்து மழைகள் பொழிந்து இந்த உலகமெல்லாம் உயும் பொருட்டாக நமக்கு அந்த அமுது என்று சொல்லக்கூடிய மழை நீர் நமக்கெல்லாம் கிடைக்குது. அது தரக்கூடியது மேகத்திலிருந்து தான் வருது. அதுபோல் காரிய நாயனார் அடியார்களுக்கு வேண்டியதை கொடுத்தபடியே இருந்தார். மழை போல அப்படிங்கிறது ஒரு பொருளும் நமக்கு அதுபோல் காரிய நாயனார் பல எண்ணற்ற திருக்கோயிலுடைய திருப்பணிகளை எண்ணற்ற திருப்பணிகள் செய்தார். அதனால் அது ஒன்று. அடியார்களுக்கு வேண்டியதை வேண்டியவாறே கொடுத்தது. திருக்கோயில் பல பணிகள் எடுத்து செய்தது. மூன்றாவது, கோவை என்னும் அரிய நூலை இந்த உலக மக்களுக்காக வழங்கினார். இந்த உலக உயிர்கள் பொருட்டாக ஈடேறும் பொருட்டாக கோவை என்னும் நூலை நமக்கு அருளி செய்தார். இதெல்லாம் உலகிற்கு காரிநாயனார் செய்த கொடை. அதனால் காரி என்பது மேகத்தை சுற்றி மழையாக நமக்கு பொழிந்தமாறு இதையெல்லாம் நமக்கு இந்த உயிர்கள் உய்யும்படியாக நமக்கு காரிநாயனார் அருளி செய்த விதத்தையாகவும் 2 பொருள்களாக சான்றோர்கள் நமக்கு உரைக்க கொடுக்குறாங்க. அதனால் திருத்தொண்ட தொகையில் நமக்கு அருளி செய்யப்பட்டது கரைகண்டன் கடலடியை காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நாயனார், காரி நாயனார் 2 பேர்த்தையும் இணைச்சி ஒரு வரியில் சொல்கிறார் நம்முடைய நம்பி ஆரூரர் பெருமான். காரி என்பது நாயனாருடைய திருப்பெயர் அப்படின்னு நமக்கு நன்றாக தெரிகிறது. அப்படி இதை சொல்லி இதை வைத்து கொண்டு திருத்தொண்டர் திருவந்தாதியில் அருளி செய்யப்பட்ட நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு அதில் 59வது திருப்பாடலாக நமக்கு அருளி செய்கின்றார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உள்ளனவாகா வகை உலகத்து புணர்ந்தனவும் சொல்லினவும் நயமாக்கி சுடற்புண் குவடு தனி வில்லனை வாழ்த்தி விளங்கும் கையிலை புக்கான் என்பரால் கல்லன மாமதில் சூழ் கடவுரில் காரியையே என்பது திருத்தொண்டர் திருவந்தார். புணர்ந்தன புல்லன அப்படின்னு சொல்கிறார். புல்லன அப்படின்னா அதாவது புள்ளியன அற்பமானவை அப்படின்னு அர்த்தம். புல்லன ஆகா அற்பமானவை ஆகாதபடி அவர் அறிவு செய்த நூல்கள் மிக்க தரம் வாய்ந்ததாக படித்தான் நம்மெல்லாம் உயிர்கள்லாம் ஈடேறும் பொருட்டாக இருந்தது, சாதாரணமான நூல் அல்ல அப்படின்னு சொல்கிறதுக்காக நமக்கு நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் சொல்கிறார். புல்லனவாகா வகை உலகத்து புணர்ந்தனவும் அப்படிங்கிறார். அப்படி அற்பமானவை இல்லாமல் பொருள் பொருந்திய அளவுக்கு, உண்மையான பொருள் பொருந்திய அளவுக்கு அந்த நூல் இருந்ததான் அவர் இயற்றிய நூல்கள். புணர்ந்தனவும் சொல்லினவும் நயமாக்கி, சொல் எப்படி இருந்தது அப்படின்னா அந்த பொருளை புலப்படுத்தி சொல்லிய சொற்கள் எல்லாரும் விரும்பக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறார். சொல்லனவும் நயமாக்கி சுடற்புண் குவடு தனி வில்லனை அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒளி பொருந்திய, சுடர் அப்படின்னா ஒளி, அப்படி ஒளி பொருந்திய பொன்மலையாகிய ஒப்பற்ற அந்த மேருமலையை வில்லாக வளைத்த பெருமானார். அப்படி ஒரு பொருள் சொல்லலாம். இன்னொரு பொருளாக அந்த கையிலேயே எப்படி இருக்கும்னா பொன் போல இருக்கும், ஒளிர்கின்ற பொண்ணு போலவும் இருக்கும், வெள்ளி போலவும் இருக்கும், 2ம் உண்டு. அப்படி ஒளி பொருந்திய அந்த கைலை மலையாக விளங்கக்கூடிய பெருமானார் கைலை மலையில், அதாவது சிவபெருமானுடைய திருவடியில் 2 கலந்தார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு இந்த சொல்கிறார். அப்படி விளங்கும் கைலை புக்கான் என்பறார். அப்படி ஒளி பொருந்திய பொன்மலையாகிய ஒப்பற்ற வில்லனை வாழ்த்தி, அப்படி பெருமானுடைய திருவடியை வாழ்த்தி விளங்கும், எல்லாரும் விளங்கக்கூடிய அளவுக்கு, நாம் எல்லாம் ஈடேறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நமக்கு புனிதமாக ஒரு இடம் எதுன்னா கைலை தான், அந்த பெருமானுடைய திருவடி நிழல் தான். அந்த இடத்துல புக்கார், திருவடியில் 2 கலந்தார் என்பரால் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள சான்றோர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, கல்லண மாமதில் சூழ் கடவுரில் காரியே, இவர் எங்கே இருந்தார் அப்படின்னா இந்த கல்லாலான மதிலால் சூழப்பட்ட கடவுர், திருக்கடவுர் என்பது அவருடைய அவதாரத்தலம், அவருடைய திருப்பெயர் காரியையே அப்படின்னு எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு அருளி செய்கின்றார். இதை வைத்து எம்பிரான் தெய்வ சேக்கிழார் சாமிகள் நமக்கு விரிநூலாக 5 திருப்பாடல்கள் நமக்கு அருளி செய்கின்றார்.
திருச்சிற்றம்பலம். எம்பிரான் காரிநாயனார் திருவடிகள், எம்பிரான் தெய்வ சேக்கிழார் சுவாமி திருவடிகள் போற்றி. மறையாளர் திருக்கடவூர் வந்து உதித்து வந்தமிழின் துறையான பயன்தெரிந்து சொல் விளங்கிய பொருள் மறைய குறையாத தமிழ் கோவை தம்பெயரால் குலவும் வகை முறையாலே தொகுத்தமைத்து மூவேந்தர் வாழ்வையில்வாறு. மறையாளர் திருக்கடவூர். அந்த திருக்கடவூர் எப்பேற்பட்ட பதி அப்படின்னா வளம்பொருந்திய பதி. அங்கே மறையவர்கள் மிக்கு வாழக்கூடிய பதி. இது எங்கே நம்ம முன்னாடி படித்தோம் அப்படின்னா எம்பிரான் குங்குலிய கலைய நாயனாருடைய வரலாற்றில் படிச்சிருக்கோம். வளம்பொருந்திய பதி, மறையவர்கள் மிகுதியாக வாழக்கூடிய பதியும் கூட அந்த பதி. அப்பேற்பட்ட தலத்தில் எம்பிரான் காரிநாயனார் அவதாரம் செய்கிறார். எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே திருக்கடவூரில் இந்த மருத பாடல்கள் ஒலித்தபடியாக இருக்கும். வடம்புரி முன்னூல் மார்பின் வைதிக மறையோர் செய்கை சடங்குட இடங்கள் தோறும் எழுவன சாமப்பான். அந்த சாமகானம் எங்கே பார்த்தாலும் ஒலித்தபடியே இருக்கும். ஏன்னா மறையவர்கள் வாழக்கூடிய பதியாக இருக்கக்கூடியதுனால ஒலித்தபடியே இருக்கும். துங்கநீல் மறுப்பின் மேதி படிந்து பால் சொரிந்த வாவி செங்கையல் பாய்ந்து வாச கமலமும் தீம்பால் நாரும் மங்குள்தோய் மாடச்சாலை மருங்கு இறை ஒதுங்கும் மஞ்சும் அங்கு அவை பொதிந்த நீரும் ஆகுதி புகைப்பால் நாரும். அந்த ஆகுதி வேள்விச்சாலைகள் அப்போ நிரம்ப இருந்தது அப்படின்னு நமக்கு பதிவு செய்கிறார். அப்படின்னா மறையவர்கள் மிகுதியாக வாழ்ந்த தலம் திருக்கடவூர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அங்கே தான் ஏற்கனவே எம்பிரான் மார்க்கண்டேய நாயனார் பூசை பண்ணார். மறையவர் குலத்தை சேர்ந்தவர். அப்படி அந்த இடத்துல பாலனாம் மறையோன் பற்ற பயம் கெடுத்து அருளும் ஆச்சால் மாலும் நான்முகனும் காணா வடிவு கொண்டு எதிரே வந்து காலன் ஆறுயிர் செற்றார்க்கு கமழ்ந்த குங்குலிய தூபம் சாலவே நிறைந்து விம்ம இடும்பணி தலை நின்றுள்ளார் அப்படின்னு நமக்கு குங்குலி கலைஞருடைய புராணத்தில் சொல்லும் பொழுது மறையவர்கள் சூழ்ந்த பதி திருக்கடவூர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதுபோல் மறையாளர் திருக்கடவூர் அப்படின்னு சொல்கிறார். திருக்கடவூரில் வந்து உதித்து வன்தமிழின் துறையான பயன் தெரிந்து சொல்விளங்கி பொருள் மறைய குறையாத தமிழ் கோவை இயற்றினர். வன்தமிழ் அப்படின்னு சொல்கிறார். வளம் பலவும் நிறைந்த தமிழ், நமக்கு வளத்தை தரக்கூடிய தமிழ், நமக்கு நல்ல வளம். வளம்னா என்ன அப்படின்னா இம்மையில் செழிப்பான வாழ்வும் மறுமையில் பெருமானுடைய திருவடியும் நமக்கு கிட்டும். அது என்ன கொடுக்கும், எது கொடுக்கும்னா தமிழ் தான் கொடுக்கும், வேறு எதையும் கொடுக்கல. அதனால தான் உயிருக்கு ஊதியமாகிய பயன் அப்படின்னு சொல்கிறார். உயிருக்கு ஊதியத்தை தரக்கூடியது தமிழ். அதனால் வன்தமிழ் அப்படின்னு நமக்கு பதிவு செய்கிறார். இன் அப்படின்னா இனிமையான அப்படின்னு பொருள்படும் இந்த இடத்துல. வன்தமிழின் துறையான பயன் தெரிந்து சொல்விலங்கி பொருள் மறைய குறையாத தமிழ் கோவை. அதாவது அந்த அகத்துறை புறத்துறை அப்படின்னு 2 துறைகள் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா இறைவன் அடியார்பால் கூட்டம், அதாவது அரண்பாலும் அடியார்பாலும் கொள்ளும் அன்பு கலந்தது. இது அகத்துறை பொருள். புறத்துறை பொருள் அப்படின்னு சொல்லப்படுவது என்ன அப்படின்னா இந்த பாசங்களையும் ஞான வெற்றி இவற்றால் வீடு பேறு பெறுதல், இது புறத்துறை. அதனால் அகம் புறம் இது ரெண்டுமே என்னன்னா வீடு பேற்றுக்கு ஏதுவாக நிலை அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. அதனால் உயிருக்கு பயனாகிய ஊதியம் அகத்துறையும் புறத்துறையும் ரெண்டுமே உயிருக்கு ஊதியம் தரும் பயன் அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல சொல்கிறார். சொல்விலங்கி பொருள் மறைய எப்படி இருக்குமோ அவருடைய கோவை, தமிழ் கோவை, இயற்றிய தமிழ் கோவை சொல்விலங்கும் பொருள் மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறார்.
அப்படின்னா என்னன்னா, அந்த பொருள் உட்கடைக்காக மறந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்கள் விளக்கமாக உள்ளுரை பொருளாகிய உள்ளுரை பொருள் சொல்லுவது வீடு பெற்று மறைஞ்சிருக்கும். அப்போ படித்தோம்னாவே, படித்து அது பொருளை உணர்ந்துட்டோம்னா நமக்கு வீடு பேறு நிச்சயம். அதுதான் மெய்ப்பொருள். மெய்ப்பொருளை நமக்கு வாரி வழங்கக்கூடிய தமிழ் கோவை அது அப்படின்னு காரிநாயனாருடைய நிலைப்பாட்டை இந்த இடத்துல நமக்கு சொல்கிறார். இதுபோல் நமக்கு திருமந்திரத்தில் இருக்குங்க. எடுத்துக்காட்டுக்காக சொல்லணும்னா, திருமூல நாயனார் அருளிய திருமந்திரத்தில் சொல் விளங்கும், பொருள் விளங்கவே விளங்காது. அதுபோல் பாடல்கள்லாம் திருமூல நாயனார் கொடுத்துருக்கார். அதில் குறிப்பாக ஒரு பாட்டு பார்க்கலாம். அப்படின்னா, பட்டி பசுக்கள் 24 அப்படின்னா ஏதாவது புரியுதா? பசுன்னா மாடுன்னு தெரியுது, வேறு எதுவும் தெரியல. பட்டி பசுக்கள் 24 அடுத்து சொல்கிறாரு, குட்டி பசுக்கள் ஓர் 7 5 அப்படின்னு சொல்கிறார். இது குட்டி பசு. அப்போ அது முதல்ல சொன்னது பெரிய பசு, 2 பசு சொல்கிறார். குட்டி பசுக்கள் குடபால் சொரியனும் பட்டி பசுவே பணவர்க்கு வாய்த்ததே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, பட்டி பசுக்கள் அப்படின்னு சொல்லப்படுவது ஆன்ம தத்துவங்கள் 24 பட்டி பசுக்கள்னு சொல்லக்கூடியது. குட்டி பசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வித்யா தத்துவங்கள் 7, மொத்தம் 36 தத்துவங்கள். அதில் ஆன்ம தத்துவம் 24. அடுத்து சொல்லப்படுவது குட்டி பசுக்கள்னு சொல்லக்கூடியது 7 5 அப்படின்னு 2 சொல்லிட்டார். 7 வித்யா தத்துவங்கள், சிவ தத்துவங்கள் 5 அப்படிங்கிறதுனால இது குட்டி தத்துவம். அடுத்து 24 அது பட்டி பசுக்கள் 24 அப்படின்னு சொல்கிறார். அப்போது என்ன இதுக்கு பொருள் ஒன்றுமே புரியல நமக்கு படிச்சிருப்பீங்க. சிவத்தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம். இந்த ஆன்ம தத்துவம் 24 அப்படின்னு சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, அந்த கரணங்கள் 4, அடுத்து அறிக்கருவிகள், செயல் கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 5, இது ஒரு 5, 4 5 5. அடுத்து தன்மாத்திரைகள் அப்படின்னு சொன்னால் அது ஐம்புலன்கள்னு சொல்லுவாங்க. அது ஓசை, ஊறு, ஒளி, ஓசை, நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள் 5, பூதங்கள் 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள் இது 5. இது மொத்தம் ஆன்ம தத்துவம் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுதுங்க. குட்டி பசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவங்கள் 5. வித்யா தத்துவங்கள் 7 அப்படின்னா அசுத்தமாயை முதல்ல குறிக்குது. அசுத்தமாயி, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் சைவ சித்தாந்தம். சிவத்தத்துவம்னு சொல்லக்கூடியது சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவத்தத்துவங்கள் 5 குறிக்குது. இதை நமக்கு இவ்வளவு சுருக்கி திருமூல நாயனார் இதை சொல்கிறார். அப்போது இது சொல்லு படிக்கிற மாதிரி இருந்தாலும் பொருள் நமக்கு மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது. ஆமாம், வித்யா தத்துவம், சிவத்தத்துவம் இதெல்லாம் தொழில் பாட்டி நுணுகி உணர வல்லார் நற்பயன் எய்துவர் அப்படிங்கிறது இந்த பாட்டோடைய பொருள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சைவ சித்தாந்தத்தை படிக்கணும், கேட்கணும் அப்படின்னு சொல்லு. இதனை பற்றி அறியணும் கொஞ்சமாவது நம்ம. அப்போ தான் நம்மளுடைய அறிவு விளங்கும். நம்ம ஏன் பிறந்தோம்னே தெரியும் அப்போ தான், இல்லைன்னா இது வரைக்கும் தெரியாது. அதனால் மாறாக ஆன்ம தத்துவத்தையே அறிஞ்சிக்கிட்டு இருந்தோம். அந்த 24 மனம், புத்தி, இது அந்த கரணங்கள், அப்போ அறிகருவி, செயல்கருவி, தன்மாத்திரைகள் இதிலேயே உழண்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வீடு பேரி எய்த முடியாது அப்படின்னு நமக்கு சாத்திர நூல்கள் சொல்லுது. அதனால தான் வைணவர்கள் அந்த 24 தத்துவத்திலே அடங்கி நிற்பாங்க, முத்திக்கு போக முடியாது. ஆமாம், அதனால் வைணவர்கள், ஏகான்மாவாதிகள் முதலியோர் நற்பயனை அடையார் அப்படின்னு சாத்திரம் சொல்லுது. திருமூல நாயனார் சொல்கிறார். ஒரு அந்த எல்லை வரைக்கும் போயிட்டு திருப்பி இங்கே மண்ணுக்கு வந்துடுவாங்க. இறைவனை உணர்ந்தவர்கள் மட்டுமே 36 தத்துவங்களையும் கடந்து, அந்த 96 தத்துவம்னு இருக்குது, அது முழுமையாக கடந்து நம்ம சிவத்தை அடைய முடியும், ஏனைய மதங்களால் அடைய முடியாது அப்படின்னு தெளிவாக நமக்கு திருமூல நாயனார் இந்த சாத்திரம். அடுத்து நமக்கு சாத்திர நூல்கள் 14 மெய்கண்டார் நாயனார் மற்றும் ஏனைய அருளாளர் அள்ளி செய்த சாத்திர நூல்கள் 14 அதுதான் சொல்லுது. இதை நமக்கு திருமூலர்
சொல் விளங்கி பொருள் விளங்காமைக்காக இது எடுத்துக்காட்டாக சொல்கிறார். இன்னொரு பாட்டும் சொல்லலாம். பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு அப்படின்னு சொல்கிறார். சொல் விளங்கும் பொருள் விளங்க. மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. எது? பசு. மெய்ப்பாரே இல்லாமல் அது பாட்டு திரிஞ்சு கிடக்கும். மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொரியுமே என்பது திருமூல நாயனாருடைய திருவாக்கு. என்ன பொருள் அப்படின்னு சொல்கிறாருன்னா, பார்ப்பான் அப்படின்னா இந்த உலகையும் முதல்வனையும் பார்க்கும் இயல்புடைய உயிர் ஆன்மா அப்படின்னு அர்த்தம். பார்ப்பான், பார்க்குறோமே, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். பார்த்து பார்த்து உலக வாழ்வையே அனுபவிச்சுட்டு போயிட்டுருக்கோம். அருளியல் வாழ்வை நோக்கமே இல்லை நமக்கு. பார்ப்பான், அவங்கள பார்ப்பான்னு சொல்கிறார். பசு 5ன்னு சொன்னார். அடுத்தது பால் பசு 5 உண்டு. அந்த பசுன்னு சொல்லக்கூடியது என்னென்னா பாசம். அது என்னன்னு சொன்னால் ஐம்பொறிகள் சொல்லலாம். அது மூலயமா தானே நம்ம நுகர்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஓசை ஊறு ஒளி ஓசை நாற்றம் அப்படிங்கிற அந்த புலன்கள் அந்த அதாவது செவி உடம்பு கண் வாய் மூக்கு இல்லையா? இதன் மூலம் அந்த கருவிகள் மூலமாக தான் நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். பசு 5 உண்டு. அதாவது அதுக்குள்ளே பசுன்னா ஐம்புலன்கள் சொல்லும் பொழுது அதில் அந்த 15 அடங்கிரும். 15 கருவிகள், அறிகருவிகள், செயல்கருவிகள், தன்மாத்திரைகள், 3 5 15 அடங்கிரும் அந்த 5 பசுவில். பால் அப்படின்னு சொன்னார் பாருங்க. பொறி வழி நுகரும் இன்பங்கள் புலன்கள் வழியாக இந்த ஓசை காதில் இன்பமாக, அதாவது எது அப்படின்னா நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது தான் இன்பமாக. நம்ம மற்ற திருமுறைகள் அல்லாதது கேட்குறதெல்லாம் இன்பமாக இருக்கும் நமக்கு. அது எல்லாம் நமக்கு அழிவை கொடுக்கக்கூடியது. அது ஊறு உலக வாழ்வு இன்பம். ஒளி கண்ணுக்கு வரக்கூடியது. எதை பார்க்குறோம்? ஆலயங்கள் தூரம் பார்க்குறோமா? அடியார்களுடைய கூடி வாழறோமா? இல்லை. ஏனையது தான் நமக்கு மகிழ்ச்சி. நம்ம சுற்றத்தார், ஏதாவது திருமணம், கல்யாணம், காட்சி, சினிமா, பீச்சு, பார்க்கு, இதெல்லாம் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாடுறது. அது ஒளி. அதெல்லாம் துன்பத்தை கொடுக்கக்கூடிய. அதுக்கப்புறம் சுவை, நல்லா சுவையான உணவு தேர்ந்தெடுக்கிறது. ஞான நூல் படிக்கிறவங்கெல்லாம் அரை வயிறு தான் சாப்பிடணுமே. இன்பமாக, அதாவது நாக்கு ருசியாக சாப்பிடவே கூடாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஞான நூல் கேட்கும் பொழுதும் சரி, நம்ம வாழ்க்கையிலும் சரி, அடியார்களுக்கு கொடுக்கணும் தான். ஆனால் நம்ம அந்த அரை வயிற்று கஞ்சியோடு இருந்தோம்னா ஞானம் பெருகும், நமக்கு புத்தியில் வாய்க்கும். அது சொல்கிறார். அப்புறம் மனம், அது எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும், நல்லா தெரியும். அதனால் பால், இது 5ங்க பால்னு சொல்கிறார். பால் பொறிகள் வழி இதன் வழியாக நுறக்கூடிய இன்பங்களை பாலுன்னு சொல்கிறாருங்க. ஆமாம். வெறித்து திரிவன அப்படின்னா என்னென்னா, வெறித்து அப்படின்னா அப்படியே வெறி பிடிச்சி, எந்த வாழ்வில்? உலக வாழ்வில் அப்படியே வெறி பிடிச்சி அலையிறோம். இதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு வெறி பிடிச்சி ஆயா ஓடிக்கிட்டு இருக்கோம், ஓய்வே இல்லாமல். அதனால் வெறித்து திரிவன அப்படின்னு பதிவு செய்கிறார் திருமூலர். மெய்ப்பார் இல்லாமல் தானே போய்கிட்டு இருக்கோம். மெய்ப்பார் யாருங்க? ஞான நூல்கள் தான், அருளாளர்கள் தான் இருக்காங்க. ஆனால் நம்ம அவங்கக்கிட்ட வரது கிடையாது. ஞானாசிரியர்கள்கிட்ட நம்ம போகவே மாட்டோம். ஆமாம். கேட்டாலும் நமக்கு சிந்தை அங்கே இருக்குமானா இருக்காது. அதனால் மெய்ப்பார் இல்லாமல் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதனால் உலக இன்பத்தில் செல்ல விழாது தடுத்து சிவநெறிக்கண் செலுத்தும் பக்குவர் அவங்க தான் மெய்ப்பார். நமக்கு ஞானத்தை யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் மெய்க்கிறவங்க சொல்கிறார் திருமூல நாயனார் சொல்கிறார். மெய்ப்பார் உண்டாய் வெறியும் அடங்கும். அப்படி மெய்ப்பார் நமக்கு ஒரு ஞானாசிரியர் நமக்கு கிடைச்சிட்டாரு. நமக்கு உணரக்கூடிய அளவுக்கு நமக்கு திருமுறையை கொடுக்குறாங்க, பக்குவம் வரக்கூடிய அளவுக்கு நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் அவங்களுக்கு ஞானகுரு, அவங்க தான் மெய்ப்பார்கள். அந்த மாதிரியான இடத்துல போய் கூடுங்க அப்படின்னு சொல்கிறார் திருமூல நாயனாருடைய திருவாக்குங்க. மேய்ப்பாரும் உண்டாய், அப்படி இருந்தால் வெறியும் அடங்கும். உலக வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி இல்லாமல் போயிடும். அப்போது மெய்ப்பார்கிட்ட வரணும்ல, நம்ம தான் நாடணும். நாடி சென்று தேடி சென்று திருந்தடி ஏத்துமின். அவங்க திருவடியை தேடி தேடி தான் போய் வணங்கணும். அவங்க எதிரில் வந்தால் வணங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. தேடி தான் போகணும். ஞான நூல்களை தேடி தான் போகணும். ஒன்றுத்துக்கு உதவாத உலக வாழ்வு கொடுக்குற அந்த கல்விக்கே தேடி தான் போகிறோம். ஒரு இடத்துக்கு பஸ் ஏறி போகிறோம் இல்லையா?
ஊரை விட்டே போயிடுறோம். அப்படிலாம் இருக்குது. ஆனால் ஞான நூல் கற்கிறதுக்கு நம்ம நேரம் காலத்தையும் ஒதுக்குறோமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறையும். திருமூல நாயனார் ரொம்ப தெளிவுபடுத்துகிறார் 4 வரியில். மெய்ப்பாரும் உண்டாய், அப்படி நமக்கு ஒரு ஞானாசிரியர் கிடைச்சிட்டார், அந்த பக்குவம் வாய்ந்தவர் ஒருத்தர் நமக்கு கிடைச்சிட்டார் அப்படின்னா அவர் தான் நமக்கு குருநாதர். அவர் சொல்கிறார், மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கும். இந்த உலக வாழ்வு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்த பாசங்களை அவர் தான் கட் பண்ணுவார், வேறு யாராலும் முடியாது. அது இறைவனால் அனுப்பப்பட்டவர். அவர் நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஒருத்தராக தான் இருப்பாங்க, அந்த கூட்டத்தோட கூட்டமாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள், இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சோம். வெறி அப்படின்னா தன்புணைப்பு, ஆணவம் அப்படின்னு பேர் இருக்கு. பால், அப்போது அந்த பாலாக இருக்கும். அந்த ஐம்பொறிகளால் கொடுக்கக்கூடிய அந்த தன்மாத்திரைகளால் வரக்கூடிய இன்பங்கள் நுகரம் பாருங்க. அந்த இன்பம் எப்படி இருக்குமா, உண்மையே நமக்கு சிவஞானமும் திருவடி இன்பமாக வந்து பொழியுமா அப்படின்னு சொல்கிறார். குருவருளும் திருவருளும் பெற்று உய்க அப்படின்னு நம்ம எழுதி போடுறோம். குருவருள் அப்படி என்பது சிவஞானம். திருவருள் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து திருவடி பேர், பெருமானுடைய அந்த திருவடி நிழலில் 2 கலந்து நிற்பது திருவருள் அப்படின்னு பேருங்க. அப்போ சிவஞானம் திருவடி இன்பம் ரெண்டும் கிடைக்கும். மெய்ப்பார் ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான். இல்லை அப்படின்னா எப்படி அது பாட்டுன்னு கண்டபடி ஓடி கிடக்கும். ஆடும் மாடும் எப்படி போய்கிட்டு இருக்கு. மெய்ப்பார் ஒருத்தர் இல்லைன்னா அது சௌரியத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அதுபோல் இங்கே வச்சு சொல்கிறார், சொல் விளங்குது பொருள் விளங்கலை, அதுக்கு எடுத்துக்காட்டு. அதுபோல் இருக்கமா நம்முடைய தமிழ்கோவை காரிநாயனார் அருளி செய்த அந்த தமிழ்கோவை அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். தம் பெயரால் குலவும் வகை முறையாலே தொகுத்தமைத்து மூவேந்தர் பால் பயில்வார் அப்படின்னு சொல்கிறார். குறையாத தமிழ்கோவை அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா அகப்பொருள் துறை கோவை நூல் இவரால் செய்யப்பட்டது அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனால் இந்நூலை பற்றிய விவரங்கள் இல்லை, கிடையாது. நூல்கள் கிடைக்கலைங்க, காலத்தால் அழிந்து போயிட்டு. கரிநாயனார் எழுதினது நமக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னார். முறை அப்படின்னா தமிழ் இலக்கண முறையாக வகுத்த முறை அப்படின்னு சொல்கிறார். வகுத்த முறை தொகுத்து சொற்பொருளும் பாகுபாடுகள் இதெல்லாம் சிறக்கும்படியாக சேர்த்து அப்படி கொடுத்தாராம் அந்த நூலில். அமைத்தல் அப்படின்னா ஏற்றுதல் அப்படின்னு அர்த்தம். மூவேந்தர் பால் பயில்வார். அப்போ இருந்த சேர சோழ பாண்டியர்கள் மன்னர் பால் போயில் அதை பாடி புகழ்ந்து அவங்களோட நட்பு கொண்டு ஒழுகி வாழ்ந்து வந்தார் அப்படின்னு சொல்கிறார். அங்கு அவர்தாம் மகிழும் வகை அடுத்த உரை நயம் ஆக்கி கொங்கலர்த்தார் மன்னவர்பால் பெற்ற நிதி குவை கொண்டு வெங்கனராவோடு அராவோடு கிடந்து விளங்கும் இளம் பிறை சென்னி சங்கரனார் இனிதமரும் தானங்கள் பல சமைத்தார் அப்படின்னு சொல்கிறார். தானங்கள் பல சமைத்தார். அப்படி மூவேந்தர்கள் பால் என்ன செய்கிறாரு அப்படின்னா, சென்று பாடி பரவி அவர்கள் மனம் மகிழும்படி வகையாலே சொல்லும் பொழுது அவர்கள் வந்து அந்த பொருளுக்கேற்ற சொற்களை நயம் பெற சொல்லுவாராம். அந்த மூவேந்தர்கள் பால் மகிழ்ச்சியாக அவங்க ஏற்றுக்கொள்ளப்படியும் அவங்களுக்கு உணரக்கூடிய அளவுக்கும் அப்படி சொல்லுவாராம் அந்த மூவேந்தர் பால். அங்கு அவர்தான் மகிழும் வகை அடுத்த அப்படின்னா பொருத்தமான சொற்கள் அப்படின்னு அர்த்தம். நமக்கு நன்மை பயக்கூடிய சொற்கள் அப்படி உடுப்பாராம். உரை நயம் ஆக்கி கொங்கு அலர்த்தார் மன்னவர்பால் பெற்ற நிதி குவை கொண்டு அப்படி பாடி பரவதனால நிறைய பொருள்கள் வாரி வாரி மூவேந்தர்களும் கொடுத்தாங்களாம் அவருக்கு. கொங்கு அலர்த்தார் மன்னவர் அப்படின்னா நறுமணம் பொருந்திய அந்த பூமாலை சூடிய அரசர்கள் செல்வ குவியலை வாரி வாரி கொடுத்தாங்களாம் காரிநாயனாருக்கு. அதை கொண்டு என்ன செஞ்சார் அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழ்ந்துடல அவர். நமக்கு கிடைச்சிருச்சே, நாம் தானே உழைச்சோம், நமக்கு தானே அது அப்படி நினைக்கவே இல்லை. அடுத்து சொல்கிறார் பாருங்கள் என்ன செய்கிறார் அப்படின்னா, வெங்கனராவோடு கிடந்து விளங்கும் இளம்பிறை சென்னி சங்கரனார். பெருமானார் விட்டு இந்த திருச்சடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எதிர்முறுமான ஒரு விஷயத்தை தான் இறையர் வச்சுருக்காருங்க. பொங்கும் அரா விஷம் பொருந்திய எப்போவுமே கனலோடவே கிடக்கும். இன்னொன்று குளிர்ச்சி பொருந்தியது சந்திரன். ரெண்டுமே எதிர்முறுமாக வச்சுருக்காரு சார். இது ஆற்றல் படைத்தவர்களால் மட்டும்தான் முடியுமே தவிர வேறு யாராலையுமே முடியாது. ஆமாம்.
கொடுமை செய்யும் பார்வை, அது பார்வையே இப்படி இருக்கும், பார்த்தாவே பயந்துருவோம். நம்ம கடிக்கணும்னு அவசியம் இல்லை, பார்க்கும்போதே நமக்கு உயிர் போயிடும். அப்படி ஏற்பட்ட ஆற்றலாம் அதுக்கு கொடுத்து வச்சுருக்கார் சாமி. பார்க்கும்போதே விஷத்தன்மை செய்யும் பாம்புகளும் அந்த இடத்துல கிடக்குது. அதோட சடையில் பிறை சந்திரனையும் அந்த இடத்துல சாமி வச்சுருக்கார். கிடந்தும் அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்துல. அதாவது உயர்வு சிறப்புண்மை தொக்க நிற்கிது அந்த இடத்துல கிடந்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நுண்பொருள் சாமி சொல்கிறது அந்த இடத்துல. அறாவுடன் கிடந்து வாடும் பிறை. பாம்போட சந்திரன் இருக்கும்போது என்ன இருக்கு? நடுக்கத்தோடு தான் கிடக்கும். ஆனால் இல்லை, மதியின் தன்மை அவ்வாறு அப்படி கிடந்தாம் கூட அதுக்கு விளக்கம் உறுதல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பிறை வளர்ந்துக்கிட்டே இருக்கு. எந்த இடத்துல அந்த இடத்துல இருக்கிறதுனால பெருமானுடைய அந்த அருள் அந்த இடத்துல எதிரில் இருக்கக்கூடிய வெம்மைத்தன்மை பொருந்திய இடமாக இருந்தாலும் வளருதல் தான் இருக்குதே தவிர வாடி வீணா போல. அப்போது இறைவனை நம்பினா நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு சூட்சுமான பொருளில் வைக்கிறார் ஆசிரியர் பெருமான். இறைவரை நம்பணும் நமக்கு. அப்போ துன்பம்னு அங்கே ஒன்று காட்டப்படுது. அது என்ன? நம்முடைய வினை நீங்கள் கொண்டு வந்தது. அதை நீங்கள் அனுபவிக்கணும். அனுபவிக்கும் காலத்தையே உங்களுக்கு வளர்ச்சி உண்டு அப்படின்னு காட்டுறார் அந்த திருவடியை. அப்போ பற்றி நிற்கணும். அதனால தான் ரெண்டுத்தையும் வச்சார் ஒரே இடத்துல. இன்பத்தை மட்டுமே வைக்கல, துன்பத்தையும் சேர்த்து வச்சுருக்கார். அதனால் நமக்கு சொல்கிறார். இதை நம்ம ஆழமாக புரிஞ்சிக்கணும். வெங்கண் அறாவோடு கிடந்து அப்படின்னா என்ன? கஷ்டப்பட்டு அப்படின்னு இல்லை. அந்த இடத்துல எதிரும் புதிருமாக இருந்தாலும் கூட அதுக்கு வளர்ச்சியே பிறைசந்திரனுக்கு அப்படின்னு சொல்கிறார். சங்கரனார் அப்படின்னா நமக்கு மங்களத்தை தருபவன் அர்த்தங்க. சங்கரன் அப்படின்னா மங்களம் பொருந்தியவன். மங்களம் பொருந்தியவன் தான் நம்மளை மங்களமாக வச்சுக்க முடியுங்க. இல்லாதவனெல்லாம் வச்சுக்க முடியாது. சங்கரனார் இனிது அமரும் தானங்கள் பல சமைத்தார். தானங்கள் அப்படின்னா கோயில்களை அமைத்தார். நிறைய கோயில்கள் கட்டியிருக்கார். சேர சோழர் அப்போ எவ்வளவு நிதி கொடுத்துருந்தா கோயில்கள் கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறார். இதுபோல் நமக்கு கோச்சங்க சோழ நாயனாரும் அப்படிதான் பல தானங்கள் சமைத்தார். ஆமாம். மந்திரிகள் தமையேவி வள்ளல் கொடை அனபாயன் முந்தை வரும் குலமுதல்வூர் ஆய முதல் செங்கனார் அந்தமில் சீர் சோநாட்டில், சோநாடுன்னா சோழநாடு, அகல் நாடு தோறும் அணியார் சந்திரசேகரன் அமரும் தானங்கள் சமாளித்தார். சந்திரசேகரன் அங்கேயும் சொல்கிறார் பாருங்க, பிறை சூடிய பெருமானார். ஏன்னா நமக்கு இன்பமான வாழ்வை கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தம் சந்திரசேகரர் அப்படின்னா. அதனால் சொல்கிறார் அநேக பகுதிகள் அப்படின்னு அர்த்தம். அகல் நாடு அப்படின்னா அநேக பகுதிகளில் கோச்சங்கர் சோழ நாயனார் பல கோயில்களை, அதுவும் எந்த மாதிரியான கோயில்கள்? மாடக் கோயில்களாக கட்டினார். யானை புகா மாடக் கோயில்களாக கட்டினார். அடுத்த சரிதம் நமக்கு அதுதான். இப்போ நினைவுபடுத்துகிறார் நம்முடைய ஆசிரியர் பெருமான். அடுத்த சரிதம் உங்களுக்கு அதுதான்ப்பா அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறார். கோச்சங்க சோழ நாயனாருடைய குருபூசை தான் அடுத்தது நமக்கு. அதனால் இப்போவே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் சாமி. அடுத்தது நமக்கு அதுதான். நமக்கு பெரும் பேர் காத்து கிடக்குது பின்னாடி அப்படின்னு சொல்கிறார். வெங்கண் அறாவோடு கிடந்து விளங்கும் இளம்பிறை சென்னி சங்கரனார் இனிதமரும் தானங்கள் சவல அமைத்தார். தானங்கள் சமைத்தல் அப்படின்னா உருவாக்குதல் அர்த்தம். சமைத்தல் அப்படின்னா பல காய்கறிகள், பருப்பு, மிளகு, என்னென்னமோ எல்லாத்தையும் போட்டு உருவாக்குதல், அதுதான் சமைத்தல் அப்படின்னு அதுக்கு பேர். அதனால் பல கோயில்களை பெருமானார் நமக்கு அமைச்சு கொடுக்குறாருங்க அந்த இடத்துல. யாவர்க்கும் மனம் உவக்கும் இன்பமொழி பயனிழம்பி தேவர்க்கு முதல் தேவர் சீரடியார் எல்லாருக்கும் மேவுற்ற இருநிதியம் மிக அளித்து விடையவர்தம் காவுற்ற திருக்கையிலை மறவாத கருத்தினராய். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த செயல்கள் செய்தாலும், உளவாரம் செய்தாலும் சரி, தேவாரம் படித்தாலும் சரிங்க, நம்ம சிந்தனை எங்கே இருக்கணுங்க? பெருமானுடைய திரு உருவு மேலே இருக்கணும். இவர் கைலாயத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தாராம். நம்மெல்லாம் எங்கே இருக்கணும் அப்படின்னா தூக்கிய திருவடி மேலே இருக்கணும் நம்ம எண்ணம்லாம். நடராஜ பெருமானுடைய உருவம் நம்ம மனசில் பதிஞ்சு கிடக்கணும். இல்லை நீங்கள் திருவல்லநாதர் திருவுருவம், அந்த உருவம் எதனா இருக்கட்டும், ஒரு உருவம் உங்களுக்கு மனசில் பதிஞ்சு பணி செய்யணும். அந்த உருவே உருவம் உங்களுக்கு. ஆமாம். அதனால் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை ஏதாவது உங்களுக்கு இஷ்டப்பட்டது, நீங்கள் எந்த சாமினா இருக்கட்டும், அதாவது எந்த சாமின்னு சொல்லப்படுவது என்ன அப்படின்னா சொக்கநாதராக இருக்கட்டும், இல்லை சந்திரமௌலீஸ்வராக இருக்கட்டும், அண்ணாமலையாராக இருக்கட்டும், திருவல்லனாராக இருக்கட்டும், இல்லை நமக்கு
நடராஜமூர்த்தமாக இருக்கட்டும், ஏதாவது நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சு பணி செய்யணும். எந்த பணிகள் செய்தாலும். இங்கே காரி நாயனார் மறவாத சிந்தை எங்கே செலுத்தினாருங்க? கைலாயத்தையே நினச்சிட்டு இருந்தார். எப்போவுமே அவர் கைலாயத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தார். அதுவே வாய்க்கும், பின்னாடி வாய்க்க போகுது அவருக்கு. இந்த இடத்துல யாவர்க்கும் மனம்புவக்கும் இன்ப மொழி. பார்க்குறவங்க எல்லாருக்கும் எப்படி பேசுவார் அப்படின்னா, இன்பமாக மகிழ்ச்சியாக பேசுவார். அவங்க மனசு மகிழும்படியாக பேசக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஆமாம், அப்புதியடியாளவர் கூட அப்படி தான். ஆனால் பின்னாடி எப்படி வந்தார்னு நமக்கு தெரியும். அப்புதியார் கூட அப்படி தான் இல்லையா? அன்பே உருவமாக தான் இருந்தார். பொய் கடிந்து எல்லாம் வாழ்ந்தவர் தானே. ஆனால் பின்னாடி எப்படி சினம் பட்டார்னு நமக்கு தெரியும். ஆமாம், யாவர்க்கும் மனம்புவக்கும் இன்பமொழி பயணியம். அப்படி தான் குலச்சிறையார் கூட அப்படி தாங்க வாழ்ந்ததா நமக்கு சாமி செக்கிழார் சாமிகள் சொல்கிறாருங்க. காரணம் கண்ணுதற்கு அன்பர். அவர் பேசுனதுக்கு காரணம் என்னென்னா, அடியார்கள் பார்த்தோன்னா இவருக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. அப்போது இவருக்கு குலச்சிறையாருக்கு அதனால் இன்பமான மொழி எதிரில் வந்ததான். அவங்களுக்கு இன்பமான மொழியை கொடுத்தாராம். கண்ணுதற்கு அன்பர் என்னவே வாரமாகி மகிழ்ந்து, வாரம்னா அன்புன்னு அர்த்தம். வாரமாய் வணங்குவார் வல்வினைகள் மாயுமே. திரு ஆனைக்காப்பதிகம். அன்போடு வணங்கணும், வாரம் முழுவதும் வரணும் அப்படின்னு வச்சுக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை, காலையும் மாலையுமாக வாரம் முழுவதும் வரணும், அன்போடு வரணும். பல பொருள்கள் அது உள்ளே புதைஞ்சு கிடக்குது. வாரமாகி மகிழ்ந்து அவர் தாழ்மிசை 6 மண்புடு விழுந்து. முதலமைச்சர் அவர் தெரியுமில்ல, குலச்சிறையார் முதலமைச்சருங்க. அடியார் பார்த்தோன்னே திருவடியில் ஊந்துருவாராம். அந்த திருவடியே தூக்கி தலைமலையை வச்சுக்குவாராம். அப்போது எவ்வளோ உசத்தில் இருந்தாலும் அடியார் தன்மையில் தாழ்ந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு வரணும், இதெல்லாம். 4 மண்போடு வீழ்ந்து அஞ்சலி முகிழ்ந்து ஈர முன்மொழி எய்த இசைந்து உள்ளார். இதுபோல் இங்கே எப்படி சொன்னாரோ அதுபோல் அந்த மனசுக்கு இன்பம் பயக்கக்கூடிய வார்த்தைகளாக காரிநாயனார் சொன்னார் அப்படின்னு சொல்லுவார். திருவள்ளுவரும் இதை நமக்கு பறைச்சாற்றி நிற்கிறார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலின் அதே அறம் அப்படின்ட்டார் திருவள்ளுவர் நாயனார் சொன்னார். அதாவது அறம்னா என்ன அப்படின்னா, நம்மிடம் உள்ள தேவையானவர்களுக்கு பின்னாடி அவங்களால நமக்கு பயன் கிடைக்கும் அப்படின்னு எண்ணாமல் எதிர்பாராமல் இரக்க உணர்வோடு கொடுக்குறோம் பாருங்க, அதுதான் அறம். யாருக்கும் தெரியாமல், அது ரொம்ப முக்கியம். இதுதாங்க அறம். அதுபோல் பொருள் இல்லை நம்மக்கிட்ட, பரவாயில்ல, யாராவது வந்து நின்றுட்டாங்கன்னா அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, முகமலர்ச்சியோட விரும்பி அவங்களுக்கு இனிதாக இருக்கக்கூடிய நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து பேசினாலே அதுவே அறம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம வச்சுக்கிட்டு இது மாதிரி பேசக்கூடாது இல்லையா? இல்லாமல் இருக்கிறவங்க இன்முகத்தோடு அதுபோல் பேசலாம், இருக்கிறவங்க கொடுத்துட்டும் இன்முகத்தோடு பேசணும். இதுதான் அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மிடம் பொருள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஆனால் நம்ம வந்து உள்ள நமக்கு சொல் பொதிந்து தான் கிடக்குது. நிறைய சொல் இருக்குது, வீணாக பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கும் சத்தமாக பேசுவோம். திருமுறை படிக்கும் பொழுது மட்டும் இங்கேயே நிற்குங்க, மேலே வராது. நமக்கு குரல் வசதியாக வரவே வராது. 30-40 பேர் பண்ணால் கூட வராதுங்க. இதே வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, தெருவுக்கே கேட்குற மாதிரி இருக்கும். அது ஏன்னு தான் நமக்கும் புரியலை. அதனால் சொல் நிறைஞ்சு கிடக்குது, நமக்கு ஏராளமாக இருக்கிறது. அந்த சொற்களை கொண்டு அந்த உதவி தேவைப்படக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல இன்சொல்லால் சொன்னோம்னா அதுவே அறம் அப்படின்னு நமக்கு முகமலர்ச்சியோடு அதை சொல்லுங்க அப்படின்னு நமக்கு பெரியவராகிய தெய்வ புலவர் வள்ளுவ நாயனாரும் நமக்கு அருளி செய்கின்றார். அதுபோல் இங்கே சொல்கிறாராம், தேவர்க்கு முதல் தேவர் சீரடியார் எல்லாருக்கும். தேவர்க்கு முதல் தேவர் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா தேவர்களுக்கும் பெரும் தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமானார், அவருக்கு தொண்டு செய்யக்கூடிய சீர்மை மிகுந்த அடியார்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்கும் யாராருன்னு அப்படின்லாம் சொல்ல, அவர் விரும்புமாறு பெரும் பொருள்களை உவந்து கொடுத்தாராம் காரிநாயனார். கோயில்களை கட்டினார், அதோட நிற்கலைங்க, அடியார்களுக்கு வாரி வாரி கொடுத்தாராம் அப்படின்னு இங்கே பதிவு செய்கிறார். சீரடியார் எல்லாருக்கும் மேவுற்ற இருநிதியம் மிக அளித்து. மிக அப்படின்னு ஒரு முக்கியமான ஒன்று போடுறார்.
மிக அளித்து. அதனால் சீரடியார்னு சொல்கிறார் பாருங்க, எல்லாரும் பூசிட்டா அணிஞ்சினா மட்டும் போதாது, பணிகள் செய்யணும், படிக்கணும்.